ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான கேபேஜ் குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மூடி தேங்காய், அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸில் தக்காளி கட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, பிரியாணி இலை அதை சேர்த்து வதக்கிட்டு அது கூட நம்ம கழுவி வச்சுருக்கிற கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற கேபேஜையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஐயா அதில் நான் தண்ணி ஜாலியாக ஊற்றி பேசுகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், குருமாக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கணும். அப்படின்னா சுவையான கேபேஜ் குருமா ரெடி. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.